ஹாய் வியூவர்ஸ், வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் செட் ஆகிற மாதிரி தக்காளியும் தயிரையும் வச்சு செம்ம டேஸ்டான தாபா ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு குழம்பு செய்யலாங்க. இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு 5 கிலோமீட்ரு நைட்டு 10 மணிக்கு 11 மணிக்கு சாப்பிட்றதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டைமில் சைக்கிளில் போவோங்க. அங்கே போய் குழம்பு மட்டுமே 50 ரூபா சொல்லுவாங்க. சப்பாத்தி 7 ரூபா தாங்க. செம்ம டேஸ்ட்டில் இருக்குங்க. இன்றைக்கி அதே மாதிரி தக்காளி குழம்பு செஞ்சிடலாங்க நம்ம சேனலில். இந்த மழை காலத்தில் தக்காளி ரேட்டெலாம் குறைஞ்சிருச்சுங்க. இந்த தக்காளி சீசன் டைமில் இந்த கிரேவி செஞ்சு பார்த்துருங்க. வாங்க, அதுக்கு தக்காளியை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாங்க. ஒரு கடாயில் கடலெண்ணெய் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கலாங்க. கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கடலை பருப்பு போட்டுக்கலாங்க. கடலை பருப்பும் நல்லா பொரிட்டுங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயத்தை பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. உள்ள பெரிய வெங்காயத்தை நல்லா கிளறி விடலாங்க. நல்லா வதங்கட்டுங்க. காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்திக்கலாங்க. கூடவே கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுடலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. இந்த நேரத்தில் இஞ்சியும் பூண்டையும் இடித்து உள்ளே சேர்த்திக்கலாங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் பீஸாக கட் பண்ணி வச்சா தக்காளியை எடுத்து ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளியை அப்படியே கிளறி விட்டுடலாங்க. கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க. சாம்பார் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. இது அப்படியே நல்லா கிளறி விட்டுடலாங்க. இன்றைக்கி நாங்கள் மிளகாயும் மிளகாத்தூளும் கொஞ்சம் சேர்த்தியே போட்டிருக்கோங்க. ஏன்னா தக்காளியும் புளிப்பாக இருக்கும், தயிரும் உள்ளே சேர்த்துறதுனால கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். அதனால் காரம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்திருக்கோங்க, இந்த புளிப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக. இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றலை, அப்படியே கொதித்து தண்ணி அதுவே விட்டுருச்சு. தக்காளி நல்லா 60% வேக விட்டுடலாங்க. தக்காளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம தயிரை உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. தயிரை ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுறலாங்க. மார்க்கெட்டில் தக்காளி 8 ரூபா 9 ரூபா தாங்க. தக்காளி சீசன் முடிவுக்குள்ளே இந்த தக்காளியும் தயிரையும் வச்சு இந்த கிரேவி செஞ்சு பார்த்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுடலாம். இந்த தயிரும் தக்காளியும் சேர்ந்தால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா காரத்தையும் தூக்கலாக போட்டிருக்கோம். இது சப்பாத்தியெல்லாம் வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பூரியெல்லாம் சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரியாக 3 பூரிக்கு மேலே சாப்பிட முடியாது. இந்த தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா 5 பூரி கூட சாப்பிட்லாங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இன்னொரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாங்க. லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, இந்த தக்காளி குழம்பு வந்து ரெடி. இதை தோசைக்கு தொட்டு டேஸ்ட் பார்த்துடலாங்க. இந்த தக்காளி குழம்பு டேஸ்ட்டு சொல்ல வேண்டியது இல்லைங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே.